வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்கள சந்திச்சதுல. நீங்க நேரம் சந்தோஷம். கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சந்தோஷம். வரலட்சுமி நோன்பு 21 21 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை வருது இல்லையா? வரலட்சுமி நோன்பு எதற்காக? எப்படி கொண்டாடணும்? நம்ம இன்றைய தினம் வரலட்சுமி நோன்பு, அதன் புராணங்கள், எப்படி அந்த பூஜையை அனுஷ்டிக்கணும் போன்ற விஷயங்களை பார்ப்போம். ஒரு சின்ன பிரார்த்தனை. மாணிக்க வீணாபதாலயன் சிற்மகாலசா மஞ்சுள வாக் விலாச மாகேந்தி குதி கோமலாங்கி மாதங்கதந்தா மனுசாஸ்பராமி சதுர்புஜே சந்திரபலாமகம்சே குச்சோனனே குங்குமராபசோபே குன்றேக்ஷுதபாஷாங்குஷ புஷ்பபானகஸ்தே ஹஸ்தே நமஸ்தே ஜெகதேத மாதக. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில நம்ம பார்க்க இருப்பது வரலக்ஷ்மி விரதம். எத்தனையோ விதமான விரதங்கள் நம்ம அனுஷ்டிக்கிறதாக இருந்தாலும் இந்த வரலட்சுமி விரதம் ரொம்பவும் மேன்மையானது. பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகம் இல்லைன்னு ஒரு வாக்கியம் உண்டு. பொருளோட நீங்க எந்த அளவுக்கு இருக்கீங்களோ அப்பதான் பூலோகத்துல உங்களால நீடு நியமித்து வாழ முடியும். அதே மாதிரி முக்தி, அருள், பாவ புண்ணியம் இருந்தாதான் மேலோகத்துல உங்களை அனுபவிப்பாங்க. அப்ப இந்த லோகத்துல இருக்கக்கூடிய பிரதானமாக இருக்கக்கூடிய பொருளுக்கு யார் அதிபதினா மகாலட்சுமி. அப்ப இந்த மகாலட்சுமிக்கு உரித்தான ஒரே ஒரு விரதம்னா அது வரலட்சுமி விரதம் மட்டுமே. ஏன்னா ஏனைய தெய்வங்களுக்கு நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தி இருக்கு, மாரியம்மன்னா நம்மளுக்கு ஆடி மாசம் இருக்கு, பெருமாளுக்குன்னா வைகுண்ட ஏகாதசி இருக்கு, மாசத்துல வர ஏகாதசி இருக்கு, முருகருக்குன்னா கிருத்திகை இருக்கு, சஷ்டி இருக்கு, சாஸ்தாவுக்குன்னா உத்தரம் இருக்கு, சிவருமானுக்குன்னா மகா சிவராத்திரி இருக்கு, பிரதோஷம் இருக்கு, மாச சிவராத்திரி இருக்கு. இதெல்லாம் இருந்தாலும் அப்ப பொருளுக்கு உண்டான தேவதை யாருன்னா மகாலட்சுமி. அவங்களுக்கு உரித்தானதுதான் இந்த வரலட்சுமி விரதம். சரி, அப்ப இந்த வரலட்சுமி விரதம் எப்போது வரும்னா ஆடி அல்லது ஆவணி மாத பௌர்ணமி. அந்த பௌர்ணமியில வரக்கூடிய வளர்பிறை நாட்கள்ல, குறிப்பாக வெள்ளிக்கிழமை, அந்த வளர்பிறை நாட்கள்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமையாக வரக்கூடியதா இந்த வரலட்சுமி விரதம். இன்னும் நம்ம தெளிவா பார்க்கணும்னா ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி வரலட்சுமி விரதம். அது அல்லாது ஆடி மாதத்திலேயே சில சமயங்கள்ல 6 வெள்ளிக்கிழமை 6 ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது ஆடியோடைய கடைசி வெள்ளிக்கிழமையாகவும் இந்த வரலட்சுமி விரதம் வரும். அல்லது ஆடி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி ஆடியில 32 நாட்கள் வரும். இந்த வருடமும் 32 நாட்கள் வந்து அதே மாதிரி பௌர்ணமி கடைசி நாள் வரும் பட்சத்துல 5வது வெள்ளிக்கிழமையாகவும் இந்த வரலட்சுமி விரதம்ங்கிறது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஆனி அல்லது ஆவணியில வரக்கூடிய வளர்பிறை வெள்ளிக்கிழமை நாள் தான் இந்த வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்கணும். இந்த விரத நாட்கள்ல வரக்கூடிய மிகவும் உன்னதமான நாட்கள் துவாதசி. ஏன் துவாதசி சொல்றோம்னா மகாலட்சுமி பிறந்த திதியாக சொல்லுவது துவாதசி திதியில சொல்றாங்க. இன்னொரு வகையில இந்த நாட்கள்ல இந்த ஆவணி மாதம் அல்லது ஆடி மாத வெள்ளிக்கிழமையோட துவாதசி அல்லாது சதுர்தசி வர்றது ரொம்ப விசேஷமானது. கடந்த ஆண்டு வந்த வரலட்சுமி விரதம் சதுர்தசி அன்று, அதாவது பௌர்ணமி சதுர்தசி மதியம் முடிஞ்சு இன்னைக்கு மார்னிங் ஈவினிங்க்கு மேல பௌர்ணமி வரக்கூடிய நாளுமே ரொம்ப விசேஷமானது. இன்றைய வருடம் வருவது நவமி திதியில வருது, அதுவும் விசேஷமானது. ஏன்னா அம்பாளுக்கு 9 ரொம்பவும் உரித்தான ஒரு எண். அம்பாளுக்கு நவாபரண ரூபிணின்னு பேர். 9 விதமான ஆபரணங்களுக்கு மேல அம்பாள் இருக்கிறதால இந்த நவமி திதியும் அம்பாளுக்கு விசேஷமானது. இன்று ஆண்டு வரக்கூடியது நவமி திதியும் வெள்ளிக்கிழமையும் வரக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த வரலட்சுமி விரதம்ங்கிறது சுமங்கலி பெண்கள் அல்லது சுமங்கலியாக விருப்பக்கூடிய பெண்கள் அனுஷ்டிக்க வேண்டிய பூஜையாக இது இருக்கிறது. இந்த பூஜைக்கு உண்டான நியமனம்னு பார்க்க சொல்ல, வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்புனா ஒரு நாள் முன்னக்க வியாழக்கிழமை அன்றே உங்க வீடுகள்ல சுத்தம் செய்து அம்பாளுக்கு தனி ஒரு இடத்தை ஒதுக்கி அங்க விசேஷமாக பசுஞ்சாணம் பஞ்சகவ்யத்தால சுத்தம் பண்ணுவாங்க அந்த காலத்துலலாம். இல்லது பசுஞ்சாணம் கோமியத்தால சுத்தம் செய்து அதுக்கு தனியாக பச்சரிசி மாவுல கோவம் விட்டு தனி மண்டபமாக அமைத்து அம்பாளுடைய இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அம்பாளுடைய உருவமாக சிலையாகவோ அல்லது தொடுப்பு ரீதியாகவோ அம்பாளை உருவைத்து அதன் பின்பு அம்பாளுக்கு முன்பு கலசம் வைத்து நீர் நிரப்பி வரக்கூடிய விஷயம் இருக்கு. இதுல ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, கலசம்னு நீங்க வைக்க சொல்ல ஒரு கலசம் நீர்ல வைக்கக்கூடியதுதான் மிகவும் உத்தமமானது. ஒரு கலசம்னா என்னன்னா, ஒரு கலச குடத்துல தண்ணி இருக்கும், அந்த தண்ணிக்குள்ள ஒரு வெள்ளி அல்லது தங்க காயின் இடலாம், ஒரு எலுமிச்சப்பழம் இடலாம், பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, மாசிக்காய், வெட்டி வேறு, இது போன்ற விஷயங்களை பொடியாக அரைத்து அந்த பொடி ஒரு சிட்டிகை இட்டு
மா இலை இட்டு அதுக்கு மேல கலச தேங்காய் அல்லது தேங்காயை வைத்து வைப்பதுதான் கலசம். இதுதான் ஒரு பூரண கும்பம்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப வரக்கூடிய நாட்கள்ல அது சுத்தமா இருக்கணும்னு சொல்லி அந்த குடம் ரீதியா அரிசியை வந்து ஃபில் பண்றாங்க. அக்ஷதைக்கு அரிசியை பயன்படுத்துறது ரெண்டாவது பட்சம்தான். நெல்லை தான் ஆசீர்வாதத்துக்கே பயன்படுத்துவாங்களாம். இப்பயும் கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சுவாமிய நிலையா வைக்கிறாங்கல்ல, அதுக்கு வாழை இலையை விட தை இலைய வைப்பாங்க. தை இலைய பரப்பி அது மேல நெல் பரப்பினா பிரதான கலசங்களை வந்து ஸ்தாபிப்பாங்க. அதனால அரிசியை விட நெல்லுல நீங்க ஸ்தாபிப்பது நல்லது. உள்ள குடத்துல அரிசியை விட நீர்ல நிரப்பி நீங்க வைக்கலாம். ஒரு அம்பாள் தனியா நீங்க ரெடி பண்ணுவீங்கல்ல, அந்த அம்பாளுக்கு வேணா அரிசி நிரப்பி அது ஒரு கலசமாக வைத்து பாவனை பண்றது நல்லது. ஏன்னா ஒரு சில பேருடைய இது எந்த ஒரு ஐக்கியத்துல இது பண்றாங்கன்னா, அம்பாள் தானிய லட்சுமி. அப்ப இந்த வீட்டுல என்னன்னா அரிசி எப்பயுமே தட்டுப்பாடு இருக்கக்கூடாதுன்னு தானியத்துல வைக்கிறாங்க. ஆனா அரிசிங்கிறது வந்து அடுத்த நிலைக்கு போகாது. ஒரு நெல்லை தான் நீங்க இது பண்ணி அடுத்த உயிரா வரும். அரிசி வந்து அதோடைய ஸ்டாப் ஆயிடும். அப்ப நெல்லை பயன்படுத்துவது உத்தமமானது. இந்த பஞ்சபூத தத்துவத்துல நீருங்கிறது ரொம்ப கீழ்ஸ்தானமாக சொல்லுவாங்க. ஏன்னா நீர் வந்து கீழ் நோக்கி போகக்கூடியதுன்னு ஒரு அமைப்பு இருக்கும். இருந்தாலும் அந்த நீரு தான் ஓரளவுக்கு உண்டான இறை ஆற்றலை தக்க வச்சுக்கும். இப்பயும் பாவம் போக்குறதுக்கு எங்க போய் நம்ம ஸ்தானம் பண்ணோம்? கங்கா, யமுனா, கோதாவரி இது போன்ற நதி நீர்ல, தாமிரபரணி போன்ற நதி நீர்ல தான் நீங்க ஸ்தானம் பண்ணுவீங்க. அதனால நீரினுடைய அளவுங்கிறது என்னைக்கும் உத்தமமானது. அதனால கலசம்னு வைக்க சொல்ல நீரில வைப்பது ரொம்ப உத்தமமாக கருதப்படுகிறது. நீரில வச்சு பாருங்க, ஒரு வருடம் எப்படி இருக்குன்னு நீங்களே அந்த நீரை நீங்க எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஆண்டு அதுக்கு ஆற்றல் உண்டு. பிளாஸ்டிக் பாட்டில்ல வைக்காம ஒரு பித்தளையோ அல்லது கண்ணாடி பாட்டில்ல அதை சேமிச்சு வச்சீங்கன்னா, நீங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீடு துடைக்க சொல்ல நீங்க அந்த வீட்டுல உங்களை புரோக்ஷனம் பண்ணிட்டு வாசலை தொளிப்பதன் மூலமாக அந்த ஆற்றல் எப்பயுமே அந்த ஒரு ஆண்டு பூலமா நீங்க வந்து அதை சேமிச்சு வச்சுக்கலாம். இது ரொம்பவும் முக்கியமான கருத்து. இந்த கலசம் வைத்தது பின்னாக்கு ஒரு விரதம் நீங்க ஸ்தாபிக்க சொல்ல 3 நாட்கள் அனுஷ்டிக்க வேணும். ஏக தினமா அனுஷ்டிக்கலாம். அது வந்து மத்தியமத்துல வரும். நல்ல நீங்க பண்ணணும். உங்க கூடிய விஷயங்கள் தன தானியத்தோட சௌபாக்கியத்தோட வாழணும்னு சொன்னீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு விசேஷத்தை 3 நாட்கள் அனுஷ்டிக்கணும். அதனால்தான் வியாழக்கிழமையே நீங்க சுத்தம் செய்து வைக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை பிரதான பூஜை. சனிக்கிழமை வரைக்கும் அம்பாள் உங்க ஆத்துல இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு சில ஆற்றுகள்ல கலைக்கக்கூடிய வழக்கம் உண்டு. ஏன்னா வெள்ளிக்கிழமை அம்பாள் எதுவும் அனுப்ப மாட்டாங்க. ஒரு வீட்டுக்கு வந்த அவங்க பெண்ணையே வெள்ளிக்கிழமை அவங்க வீட்டுல இருந்து அனுப்ப மாட்டாங்க. அப்போ மகாலட்சுமிய வெள்ளிக்கிழமை அனுப்பாததால சனிக்கிழமையும் வச்சிருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையில அம்பாலை வந்து ஒரு கலசத்தை அலசிச்சுட்டு நீங்க என்னென்ன அந்த பொருட்களை உபயோகப்படுத்திக்கணுமோ நீங்க உபயோகப்படுத்திக்கலாம். இந்த வழிபாட்டினுடைய புராணம்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தோம்னா கந்த புராணத்துல ஒரு குறிப்பு இருக்கு. பார்வதி பரமேஸ்வரனுக்கு எப்படி பார்வதி தேவி அம்பாள் தக்ஷனுக்கு மகளாக பிறந்து திவ்ய சிவபெருமான அடைந்து அப்புறம் மலையத்வஜனுக்கு அம்பாளாக பிறந்து ஹேமவதியாக சிவபெருமான அடைந்த பிறக்கும் பிள்ளை பேரு வேண்டி பார்வதி தேவி சிவபெருமானை கேட்ட சொல்ல சிவபெருமானே இந்த வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்கிறது மூலமாக பிள்ளை பேரு ஏற்படுங்கிற ஒரு ஐக்கியத்தை சிவபெருமானுடைய வாக்கியத்துல இருந்தே ஸ்கந்த புராணத்துல ஒரு குறிப்பு இருக்கு. அது அல்லாது அதே சிவபெருமானும் அம்பாலும் சொக்கட்டான் விளையாடுவாங்க. அவங்களுக்கு போர் அடிக்க டைம்ல சொக்கட்டான் விளையாட சொல்ல ஒரு நடுவர் ஒருத்தரை நீங்க நியமிச்சு யார் கரெக்டா எண்களை வந்து இருக்கிறா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்ப இந்த சித்திரமேனின்னு ஒரு தேவ கன்னிகை இருக்காங்க. அந்த சித்திரமேனிங்கிற தேவ கன்னிகையை நடுவராக அமைத்து சொக்கட்டான் விளையாட சொல்ல சித்திரமேனி சிவபெருமானுடைய பக்தியாக இருக்கக்கூடிய காரணத்தால சிவபெருமான் தான் ஜெயிப்பாருன்னு சொல்ல, ஆனா பார்வதி தேவி தான் அந்த ஆட்டத்துல ஜெயிக்கிறாங்க. பொய்யான ஒரு வழக்கையோ ஒரு நீதியை சொன்னதால பார்வதி தேவி வெண்குஷ்டம் வரும்படி சித்திரமேனிக்கு சாபம் கொடுக்குறாங்க. அந்த சாபத்தின் காரணமாக சித்திரமேனி அவஸ்தைப்பட்டாலும் பார்வதி பரமேஸ்வரனை பணிந்து என்ன உபாயம்னு கேட்க சொல்ல இதே உன்னுடைய தேவலோக கன்னிகையிலேயே வரலட்சுமி விரத பூஜை பண்ணுவாங்க. அந்த விரதத்துல கலந்து கொள், முடிந்தா நீ அந்த விரதத்தை செய், இந்த வெண்குஷ்டத்துல இருந்து நீ விடுபடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதே மாதிரி சித்திரமேனி அந்த நாட்கள்ல இருக்கக்கூடிய வரலட்சுமி தேவியை வழிபாடு பண்ணி ஒரு ஆண்டுக்கு பின் அந்த தேவியும் வரலட்சுமி விரதம் பூர்த்தியாக செய்த பின் அந்த வெண்குஷ்ட ரோகம் முழுமையாக சென்றதாகவும் பத்ம புராணத்திலையும் இதே ஸ்கந்த புராணத்துல ஒரு குறிப்பு இருக்கு. அது அல்லாது சௌராஷ்டிர மன்னராக இருக்கக்கூடிய பத்ரகேசரிங்கிற ராஜாவுக்கு மனைவி கர்ப்பசுந்தரி.
அந்த சுரசுந்தரிக்கான அந்த அம்பாளுடைய பேர். அந்த தம்பதியருக்கு பாலான்னு ஒரு பெண்மணி உண்டு, ஒரு பெண் குழந்தை உண்டு. அந்த பாலாங்கிற பெண்மணி மாலாதரன்கிற ஒரு ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி தன்னுடைய ஆத்துக்காரருடைய நாட்டுக்கு போய் வாழ்றாங்க. இருந்தாலும் அப்பப்ப தன்னுடைய தாய் வீட்டுக்கு வந்து பார்ப்பது அந்த பெண்ணுடைய ஒரு கடமையாக இருந்தது. அப்படி ஒரு நாள் வர சொல்ல மகாலட்சுமி தேவி இந்த நாட்டை சோதிப்பதற்காக ஒரு வயதான பெண்மணியாக வந்து சுரசுந்தரிக்காயிடம் வந்து இந்த வரலட்சுமி விரதத்தை பத்தி சொல்றாங்க. அப்ப சுரசுந்தரிக்கா வந்து நீ யாரு கிழட்டி கிழவின்னு சொல்லி அம்பாளுடைய கண்ணங்கள்லயே அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்சதுக்கு அப்புறம் ஆனா இந்த பாலாக்கு மட்டும் ஏதோ ஒரு விசேஷமான ஒரு ஆற்றல் இருக்கு அந்த பெண்மணியின் வயதான மூடாத்தியிடம் பார்த்து இவங்க தனியா போய் அந்த மூடாத்தியிடம் வந்து ஆறுதல் சொல்லி அந்த பெண்மணி அந்த விரதத்தை கேட்டுக்கிறாங்க. கேட்டுட்டு அவங்களுடைய புகுந்த வீட்டுல அந்த விரதத்தை வந்து செய்யறாங்க. ஒரு சிற்றராக இருந்த மாலாதரன் அடுத்த ஆண்டிலே ஒரு பேரரசாக ஆகிறார். இதுக்கு எதிர்வினையாக கன்னத்துல அறைந்த அவங்களுடைய தாய் வீடு மிகவும் நாடு நஷ்டத்துல போகுது. நஷ்டத்துல போதல் அந்த பாலாதேவி ஒரு குடம் நிறைய தங்க காசை கொடுத்து தன்னுடைய தாய் வீட்டுக்கு அனுப்புறாங்க. செல்லக்கூடிய இடத்திலேயே அந்த தங்க காயங்கள் வந்து கரி துண்டுகளா மாறுது. அப்ப ஒரு வருடம் கழித்து அந்த இருக்கக்கூடிய பாலாதேவி அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய தாயான சுரசுந்தரிக்காயிடம் இந்த தவறை சுட்டி காட்டி அவர்களும் வரலட்சுமி விரதம் செய்த பூஜை செய்த பின் அந்த நாடு மீண்டும் தன்னுடைய இழந்த செல்வத்தை மீண்டதாகவும் ஒரு புராணம் உண்டு. இது அல்லாது நான்காவதாக சாருமதி என்கிற ஒரு பெண்மணி மதக நாட்டினுடைய ஒரு குடியிருப்பாளர். அந்த பெண்மணி மிகவும் மகாலட்சுமி உரித்தான பக்தை. அதே போல மகாலட்சுமி ஒரு வயதான பெண்ணாக வந்து அந்த பெண்ணிடம் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க சொல்லி அந்த பெண் தன்னுடைய வீட்டுல அனுஷ்டத்தை அல்லாது தன்னுடைய திருவிழா வாசிக்கு சொல்ல, அது அடுத்த ஆண்டு தன்னுடைய ஊர்களுக்கு சொல்ல, அது அடுத்த ஆண்டுல அந்த ஊரே சுபிக்ஷமாகவும் இருந்ததாகவும் மதக நாட்டினுடைய குறிப்புல சாருமதிங்கிற பெண்ணால சுபிக்ஷம் மகாலட்சுமியோட அருளால கிடைத்தது 4 விதமான புராணங்கள், 4 விதமான அடித்தளத்துல இந்த வரலட்சுமி விரதம் இருக்கு. இதுல என்ன நம்ம கருத்து ஏன்னா, முதல் அத்தியாயத்துல பார்த்தப்ப யார் யாருக்கு பிள்ளை பேர் இல்லையோ பிள்ளை பேரை அம்பாள் கொடுப்பா. 2வது யார் யாரெல்லாம் நீதிமானாக இருக்கிறீங்களோ, யார் யார் நீதி தழுறீங்களோ, யாராவது வாங்கின காசை கொடுக்காம இருக்கீங்களோ, ஒரு கொடுக்க வேண்டிய காசை இழுத்தடிக்கிறீங்களோ, ஒருத்தர் செய்த வேலைக்கு உண்டான சம்பளத்தையோ பலனையோ நீங்க தாமதமாக கொடுத்தீங்களோ, இல்ல அவர் கேட்டதை விட குறைவா கொடுத்தீங்களோ, இந்த பேரம் பேசுறதுங்கிறது வச்சிருக்கீங்களோ, அவங்களுக்கு இழிவான ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா அந்த இடத்துல நீதி தழுவி ஒரு தவறான ஒரு புரிதலோட தான் அந்த சித்திரமேனி ஒரு பலன் சொல்றாங்க. அதனால அவங்களுக்கு இழிவான நிலை வெண்குஷ்டம் வருது. 3வதாக இருக்கக்கூடியது யார் என்ன சொன்னாலும் கேட்கணும். இவங்க வயதானவங்க, இவங்க சின்ன பசங்கன்னு இல்லாம எப்போ ஒருத்தருடைய சொல்லுக்கு நீங்க வந்து அதுக்குண்டான தகுதியோ மரியாதையோ நீங்க கொடுக்குறீங்களோ அப்போ உங்களுக்கு என்ன நன்மையோ வந்து சேரும். 4வதாக இருப்பது தான் மட்டுமே ஒரு பலனை அனுபவிக்காம தன்னுடைய தெரு, தன்னுடைய நாடு, தன்னுடைய ஊருன்னு எந்த அளவுக்கு அந்த விஷயத்த பகிர்ந்து கொடுக்குறீங்களோ அப்ப மகாலட்சுமியோடைய அருள் கிடைக்கும். 4 பார்த்துட்டோம். கடைசியா ஒண்ணு பார்ப்போம். இந்த மகாலட்சுமியோடைய விரதத்துல இருக்கக்கூடியது அம்பாளுக்கு உரித்தானது மந்திரம் தான். எந்த அளவுக்கு அம்பாள், எந்த அம்பாளாக இருக்கட்டும், மாரியம்மனாக இருக்கட்டும், துர்க்கையாக இருக்கட்டும், சரஸ்வதியாக இருக்கட்டும், ஷாமலாக இருக்கட்டும், வாராகியா இருக்கட்டும், சண்டிகாவா இருக்கட்டும், பிரித்திங்கராவா, எந்த தேவியாக இருந்தாலும் மந்திரம் அழகான ஒரு நாமா லலிதா சகஸ்ரநாமத்துல வரும். அந்த நாமத்தால யாரு ஸ்தோத்ர பிரியா ஸ்துதி மதி ஸ்துதி சம்ஸ்துத வைபவா, அந்த ஸ்தோத்திரத்தை யாரு வந்து விழாவாக கொண்டாடிக்கிட்டே தன்னுடைய மனதுல உச்சரித்தே தன்னுடைய இல்லத்திலேயோ தன்னுடைய இருப்பிடத்திலேயோ சொல்லிட்டே வராங்களோ அம்பாள் அந்த இடத்துல பலவிதமான வைபவங்களை அருளக்கூடிய தேவியாக இருப்பார். அப்ப மந்திரம்னு சொல்ல சொல்ல மகாலட்சுமியோடைய மந்திரத்தை இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல ஒழிக்க விடுங்க. அம்பாளுக்கு ரொம்ப உரித்தானது ஸ்ரீ சுத்தம்ங்கிற வேத மந்திரம். அதுக்கடுத்து மகாலட்சுமி அஷ்டகம் இருக்கு, அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் இருக்கு, கனகதாரா ஸ்தோத்திரம் இருக்கு. கனகதாரா ஸ்தோத்திரம் தமிழ்லையுமே இருக்கு. இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் தான் நம்ம 5வதாக இருக்கக்கூடிய அத்தியாயம்.
ரொம்பவும் விசேஷமாக இருக்கக்கூடிய இந்த ஷண்மதங்களை தொகுக்கக்கூடிய ஆதிசங்கரால வழங்கப்பட்டதுதான் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம். முன்பொரு காலத்துல குச்சேலன் கிருஷ்ண பரமாத்மாவுடைய நண்பன், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அவருக்கு தெரியாம எடுத்து சாப்பிட்டதின் காரணமாக அந்த ஜென்மாலேயே அவர் கஷ்டப்படுகிறார். எப்ப அவருடைய பங்கை கிருஷ்ணருக்கு அவர் கொடுக்கிறாரோ அந்த க்ஷணமே அவருடைய வீடுகள்ல செல்வம் செழித்ததாக கிருஷ்ண புராணத்துல ஒரு குறிப்பு இருக்கு. அதே குச்சேலன் மறு ஜென்மத்திலையும் ஒருவராக பிறக்கிறார். அவருடைய மனைவியும் அதே நபருக்கு மனைவியாக பிறக்கிறாங்க. இவங்க கஷ்டத்துல வாழ்றாங்க, படிப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப ஆதிசங்கர பவதி பிக்ஷாந்தேகின்னு அந்த இடத்துல வர சொல்ல, இவருடைய வீடுகளை மட்டும் பார்த்த உடனே அந்த தேவிக்கு இவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா எந்த விதமான பொருளே இல்லை. ஏன்னா அவருடைய கணவருமே பிச்சை எடுக்க செஞ்சிருக்கார். ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும் அவங்க வீட்டுல இருந்திருக்கு. அந்த நெல்லிக்காயை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. என்னால இதுதான் முடிஞ்சதுன்னு சொன்ன உடனே ஆதிசங்கரர் எந்த விதமான மனக்கோணலும் இல்லாம அதை முழுமையா வாங்கிட்டு, உங்களுடைய கஷ்டம் இன்றைய முதல் தெரியட்டும் சொல்லி அந்த இடத்துல கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடுகிறார். எந்த அளவுக்கு நெல்லிக்காயை கொடுத்தாங்களோ அந்த நெல்லிக்காய் அளவுல தங்கமழை அவங்களுடைய வீட்டு கூரையை பிச்சு அம்பாள் அந்த இடத்துல கொடுத்ததாக கனகதாரா ஸ்தோத்திரம் உண்டு. தமிழ்ல ரொம்ப அழகா இருக்கும். கனகமலை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருளவே. அம்பாளுடைய கண்ணுல இருந்து அவர் ஆரம்பிப்பார். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். சமஸ்கிருதத்தை விட தமிழ்ல அந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்கும். யூடியூப்ல கண்டிப்பா இருக்கும். போட்டு அதை ஒலிக்க விடுங்க. இந்த பாடல் இறை பாடல்னா ஸ்தோத்திரத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. இப்ப இருக்கக்கூடிய பாடகர்கள் பாடுறதை விட உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கணும்னா எவ்வளவோ அடியார்கள் பாடி கொடுத்த பாடல்களை நீங்க எந்த அளவுக்கு ஒலிக்க நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதை ஒலிக்க விடுங்க. அது என்ன சொல்றாங்கிறத கேளுங்க, அதை ரசிங்க. ஒரு 50வது தடவை நீங்களே அதை பாட ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப அந்த ஒரு அழகான வார்த்தை, கனகமலை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருளவே, கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருளவே. அந்த ஐஸ்வர்ய கடாட்சத்தை வழங்கக்கூடிய ஒரு தேவதையாக இந்த வரலட்சுமி தேவியாக, வரலட்சுமி அம்பாலும் உங்க வீட்டுக்கு அழைக்கிறீங்க. ஒரு சுமங்கலி எந்த அளவுக்கு வீட்டுல கூப்பிட்டு உபசரிப்பீங்களோ, அப்பேற்பட்ட தலையால சுமங்கலியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வர்றதால இதுக்கு வரலட்சுமி விரதம். ஆகையினால அம்பாள் எல்லா விதமான சௌபாக்கியத்தை அனுபவிக்கக்கூடியது. அப்ப சௌபாக்கியம்னா என்ன? ஒரு பொருள் இருக்கு உங்களுக்கு, அந்த பொருளை எந்த அளவுக்கு முழுமையா அனுபவிக்கிறீங்க. உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், ஒரு ஸ்வீட் ஸ்டால நீங்க வேலை செய்றீங்க. ஆனா உங்களுக்கு சுகர் இருக்கு, அந்த ஸ்வீட் எதுவுமே சாப்பிட முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல உங்க பொருளை நீங்களால பார்க்க முடியும், அதை ரசிக்க முடியும். ஆனா அது முழுமையா உங்களால அனுபவிக்க முடியாது. அப்ப அந்த அனுபவிக்கக்கூடிய தன்மை யார் கொடுப்பாங்கன்னா மகாலட்சுமி கொடுப்பாங்க. வெறும் மகாலட்சுமினா காசு பணம்ங்கிறது கிடையாது. சௌபாக்கியம், எந்த விதமான விஷயமும் இல்லாம நிம்மதியான தூக்கம் வருவதும் சௌபாக்கியமே. அப்ப அந்த சௌபாக்கியமான நிலை, எந்த விதமான பொருளா இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய அறிவு. லக்ஷ்மினா வெறும் காசு மட்டுமே சொல்றாங்க. அம்பாள் 8 லக்ஷ்மியில வித்யாலட்சுமி அம்பாள். ஒரு பொருளை எப்படி கையாளணும், ஒரு ஒன்னை எப்படி 9ஆக்கலாம் கூடிய வல்லமை பெண்களுக்கே உரித்தானது. அப்ப அந்த பெண்கள்ல இருக்கக்கூடிய ஒரு அம்பாள் மகாலட்சுமினால இந்த வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டியுங்க. ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய இந்த வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டியுங்க. உங்களால முடியும், ஓரளவுக்கு படிக்க முடியும்னா லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை படிங்க. வாசனை மிக்க பொருட்கள், மல்லி, முல்லை, பாரிஜாதம், செண்பகம், தாழம்பூ, தவனம், மறிக்கொழுந்து, துளசி, இது போன்ற வாசனை பூக்களால் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. உங்களால இன்னும் முடியும் பட்சத்துல ஒரு நல்ல ஆச்சாரியரை கூப்பிட்டு உங்க வீட்டுல அழைத்து கலசம் நிறுத்தி ஸ்தாபிதம் பண்ணி ஆவாகனம் பண்ணி ஒருவேளை பூஜையாவது ஒரு ஆச்சாரியர் மூலமா செய்யும் பட்சத்துல அது இன்னும் உங்களுக்கு அடுத்த நிலையை கொடுக்கும். வருடம் செய்யுங்க. மற்றவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய பொருட்களை பகிர்ந்து கொடுங்க. மற்றவங்களையும் அந்த பூஜையில அழைச்சிக்கோங்க. யாருமே இல்லாதவங்க இருந்தாலும் நீங்க அந்த பூஜையில அழைத்து அவங்களுக்கு ஒரு வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் கொடுங்க. கண்டிப்பாக மகாலட்சுமி ஒரு ஜெய்சாண்டிக்கா வரணும், ஒரு பாஷியான ஒரு ஆள் கிடையாது. இந்த கதையில இருக்கிற மாதிரி வேணுன்ட்டே ஒரு வயசான பெண்மணியா வருவாங்க. வந்து என்னவோ அதை சாப்பிட்டு போறதுதான் மகாலட்சுமியுடைய கடாட்சம் உங்களுக்கு இருக்குங்கிறத சொல்லி இந்த விரதத்தினுடைய மகிமை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். வரக்கூடிய காலங்கள்லையும் இந்த விரதத்தை அனுஷ்டியுங்க. மிகவும் சிறப்பான உன்னதமாக
சிவபெருமானாலையும் மகாவிஷ்ணுவாலையும் இருக்கக்கூடிய விரதமாக இந்த விரதம் இருக்கு. அனுஷ்டித்து மகாலட்சுமியுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். விரதம் அனுஷ்டிக்கக்கூடிய நபர்கள் யார் 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 இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம்? விஷயம், இந்த விரதத்தை எல்லாருமே அனுஷ்டிக்கலாம். அவங்கன்னு எந்த பாரபட்சமும் கிடையாது. ஆனா ஒரு சில பேர் முக்கியமா இதை தவிர்க்க முடியாம செய்தா அவங்களுக்கு நற்பலன்கள் அதிகம். சுக்கரனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க, பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பாக இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். ரிஷப ராசி, ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க, துலா ராசி, துலா லக்னத்துல பிறந்தவங்க கண்டிப்பா செய்யலாம். விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்களுக்கு இது மிகவும் ரொம்பவும் உரித்தான ஒரு விரதம். அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இது ரொம்ப உரித்தான விரதம். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். மிருகசீஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆயில்ய நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். இது அல்லாது மேஷ ராசி, மேஷ லக்னத்துல பிறந்தவங்க இதை பண்ணலாம். மீன ராசி, மீன லக்னத்துல பிறந்தவங்க இதை பண்ணலாம். கடக ராசி, கடக லக்னத்துல பிறந்தவங்க இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். யார் யார் துவாதசி திதியில பிறந்தீங்களோ அவர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். யார் கரசை கரணத்துல பிறந்து இருக்கீங்களோ, ஏன்னா கரசைனா யானை, மகாலட்சுமிக்கு கஜலட்சுமியாக இருக்க சொல்ல இரு பக்கமும் யானை தான் இருக்கும். அப்ப கரசை கரணத்துல பிறந்தவங்களும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். யார் யார் வெள்ளிக்கிழமையில பிறந்தீங்களோ அவங்க இந்த விரதத்தை, யார் யார் சனிக்கிழமையில பிறந்தீங்களோ அனுஷ்டிக்கலாம். ஏன் சனிக்கிழமையை சொல்றோம்னா அம்பாளுக்கு ரொம்ப உரித்தான் நிறம் பச்சை. ஏன் பச்சை அம்பாளுக்கு பிடிக்கும்னா பச்சை அல்லது குங்கும நிறத்துல தான் மகாலட்சுமிக்கு ரொம்ப உரித்தானது. குங்கும நிறம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஏன் ரொம்ப பச்சை பிடிக்கும்னா அம்பாளுடைய கணவர் பச்சை மாமணி மேனி, அவர் கிரீன் கலர், டார்க் கிரீனா இருக்கிறதால அந்த கலர் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஹரி இல்லாது அம்பாள் இல்லை. எப்படி சிவம் இல்லாம சக்தி இல்லையோ அதே மாதிரி பெருமாள் அல்லாது மகாலட்சுமி இல்லை. இப்ப பெருமாள் மட்டுமே தான்ப்பா வணங்குறோம். மகாலட்சுமிங்கன்னா பெருமாளுடைய மனசுலயே அம்பாள் மகாலட்சுமி இருப்பா. அப்போ மகாலட்சுமி பார்த்தாலாம் நம்ம ஆத்துக்கார நமக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துக்கா இருப்பா, நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்க சொல்ல அவருடைய ஆயுதமாக இருக்கக்கூடிய சங்கு சக்கரத்தை அம்பாள் தரிப்பா. யார் யார் விஷ்ணு பக்தர்களாக இருக்கிறாங்களோ முதல்ல அனுஷ்டிக்கக்கூடிய தேவதை அம்பாளாக இருப்பா. விஷ்ணு பகவானுக்கே இவங்க பக்தருங்கிறவங்க யாருன்னு சொல்லக்கூடிய அம்பாள் மகாலட்சுமி. அப்போ தன்னுடைய ஐடென்டிட்டியாக இருக்கக்கூடிய நம்ம ட்ரெஸ்ஸில் வச்சுக்கணும், அவர் மனசுலேயே வச்சுக்கா, பார்க்குற மாதிரி வச்சுக்கா, நம்மளும் பார்க்குற மாதிரி வச்சுக்கணும். பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமிக்கு ரொம்ப உரித்தான விஷயம். ஆகையினால பச்சை நிறத்துல அம்பாளுக்கு வஸ்திரம் சாத்துங்க, பிளவுஸ் பிட்டு வைங்க. பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் அம்பாளுக்கு சமர்ப்பிங்க, ரொம்ப விசேஷமானது. இன்னொரு வகையில ஜோதிடம், ஏன்னா ஜோதிடமும் ஆன்மீகமும் ஒரு காயின் இருக்கக்கூடிய இரு பக்கங்கள். ஏன் பச்சையை ரொம்ப அழுத்தமா சொல்றோம்? ஒரு விஷயத்த நம்ம கண்டினியூஸா செய்யணும், ரிப்பீட்டடா செஞ்சாதான் அது நல்லா இருக்கும். அப்ப ஜோதிட ரீதியா பார்க்க சொல்ல புதன் தான் ரிப்பீட்டேஷன்ஸை குறிக்கக்கூடியவர், மீண்டும் மீண்டும் செய்யக்கூடியவர் புதன் தான். புதன், மாந்தி இது மாதிரியான கிரகங்கள் தான் ரிப்பீட்டேஷன்ஸ் செய்வாங்க. அதுல இன்னொருவர் சனீஸ்வர கிரகம், ஏன்னா சனீஸ்வரருடைய பையன் தான் மாந்தி. அப்ப ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கணுங்கிறதால தான் சனிக்கிழமையும் கூடுதலாக இதை இணைச்சுக்கிறோம். இன்னொரு வகையில பார்க்க சொல்ல சனிக்கிழமையோடைய தெய்வமாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீனிவாசர். அப்ப கணவருடைய கிழமையும் வந்துட்டுதான். அப்ப மகாலட்சுமி அந்த நாள்ல ரொம்பவும் சௌபாக்கியமாக இருக்கக்கூடிய தேவதையாகவும் இருப்பார். சனீஸ்வரர் செல்வத்தை கொடுப்பார். எந்த அளவுக்கு நீங்க நீதி தளவாம இருக்கீங்களோ அவரே கொடுப்பார், நிதானமா கொடுப்பார். செல்வம் என்னைக்கும் ஸ்டெடியா கிராஜுவலா ஏறணும், அப்பதான் உங்களுக்குள்ள நீடிச்சு நிலைச்சு இருக்கும். எந்த அளவுக்கு ஃபாஸ்டா வருதோ ஃபாஸ்டா போயிடும். அப்ப நீடிச்சு நிலையாக இருக்கக்கூடிய கிரகம் சனி, ரிப்பீட் ஆக இருக்கக்கூடியவர் புதன். ஆகையினால கிரீனை பயன்படுத்தலாம். சனிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு ரொம்பவும் விசேஷமானது. இந்த அனுஷ நட்சத்திரம் சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம். ஒரு புராணப்படி மகாலட்சுமியோடைய நட்சத்திரம் அனுஷம். அனுஷ நட்சத்திரத்தை தான் அம்பாள் பிறந்திருக்கா. அப்ப சனீஸ்வர நட்சத்திரத்துல தான் அம்பாள் பிறந்திருக்கிறதால சனிக்கிழமை எடுத்துவது ரொம்பவும் உரித்தான நாட்கள். இது போன்ற அரிதான தகவல்களை ஹரிகர ஜோதி நிலையத்தின் மூலமா நீங்க எப்பயுமே தெரிஞ்சுக்கலாம். ஆகையினால இந்த பதிவுகளை தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா தான் விஷயம் தெரியும். ஆகையினால ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி.